நேரம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மிக முக்கியமான இந்த 5 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கைகளை வெறும் கையாக ஆக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். கீழ்வானுக்கு வந்து அல்லாஹ் கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு நேரம் தான் தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். ஒருபோதும் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் துஆக்களை கேட்டு அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதுவிட்டு துஆ கேட்டு பலர் தங்களுடைய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுவோம். அதன் பின்னால் துஆக்களில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது திக்ர், அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்ர். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளிலும் துஆக்களை கேட்கின்றோம். அந்த துஆக்களில் இந்த துஆவையும் நாம் சேர்த்து கொள்வோம். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ என்ற இந்த துஆ. இரண்டாவது என்ன துஆ என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே எறியப்படுகிறார்கள். பல நாட்கள் மூட்டப்பட்ட அந்த நெருப்பு, அதற்குள் அந்த அரசன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே எறிகிறார்கள். அந்த நெருப்பிலே இருக்கின்ற பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. மலக்குமார்கள் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், நாம் இந்த நெருப்பை அணைக்கட்டுமா அல்லது நாம் சென்று அல்லாஹ்விடம் உதவியை கேட்டு வரட்டுமா என்று கேட்ட பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அந்த மலக்குமார்களிடம் அவர்கள் உதவி கேட்கவில்லை, அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த நெருப்பை குளிர்ந்த நெருப்பாக மாற்றினான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவும் மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா? கவலைகள் கஷ்டங்கள் நம்மை வாட்டுகின்றதா? இந்த துஆவை ஓதுவோம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற இந்த துஆ. மூன்றாவது துஆ என்னவென்றால், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ.
நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ மீனினுடைய வயிற்றிலே இருந்த பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதாமல் இருந்திருந்தால் நாளை மறுமையுடைய நாள் வரைக்கும் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, சிறந்த ஒரு இஸ்திக்ஃபார், மிகவும் சிறந்த ஒரு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு துஆ. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேற்றினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இதனை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது துஆ என்னவென்றால், நான்காவது துஆ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ அவர்கள் காலையில் ஓதினார்கள். மாலையை அடைவதற்குள் அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். பலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்த ஒரு துஆ, மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்று வரக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யக்கீனோடு ஹலாசோடு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. ஐந்தாவது துஆ ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்று தரக்கூடிய துஆ. இதனை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த துஆவையும் ஓதுவோம். இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். நாம் அன்றாடம் ஓத வேண்டிய துஆக்கள். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆக்கள். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆக்கள். அல்லாஹ்வினுடைய அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய துஆக்கள். நாம் இதனை யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.